வணக்கம் உறவுகளே, எப்படி நிலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதை இட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொளிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைய தினம் பேசுபொருளாக மாறியிருப்பது ஆடை தொழிற்சாலை என்னும் பெயரிலே இயங்கி வந்த ஒரு போதைப்பொருள் விநியோக நிறுவனம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிறுவனம் யாரோடு நெருக்கமாக இருந்தவர்கள் என்று சொன்னால் மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தோடு மிகவும் நெருங்கியவர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கும்பலால் நடத்தப்பட்ட இந்த ஆடை தொழிற்சாலை இப்பொழுது கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அந்த ஆடை தொழிற்சாலையிலிருந்து பல்வேறுபட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. இவை தொடர்பான தகவலைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொளிக்குள்ளே செல்லலாம். கல்கிசை போலீசாருக்கு திடீரென்று ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது. ரத்மலானை பகுதியிலே ஒரு பெரும் போதை விநியோக நிறுவனம் ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது தொடர்பான ஒரு ரகசிய தகவல் கல்கிசை போலீசாருக்கு வருகிறது. உடனே அழைப்பு வந்த உடனே சுதரித்து கொண்ட போலீசார் நடவடிக்கைகள் இறங்கிய வேளையில்தான் ரத்மலானை பகுதியிலே இயங்கியதாக சொல்லப்படுகின்ற ஆடை தொழிற்சாலை என்னும் பெயரிலே இயங்கியதாக சொல்லப்படுகின்ற ஒரு போதைப் பொருள் விநியோக நிறுவனம் அதாவது ரத்மலானை பகுதியிலே ஒரு வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து ஆடை தொழிற்சாலை என்னும் பெயரிலே அது பதிவு செய்யப்பட்டு அங்கே இந்த கேஸ் என்று சொல்லப்படுகின்ற போதைப் பொருள் விநியோகம் இடம்பெற்றிருக்கிறது. அங்கே கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் பெறுமதி 1 கோடி ரூபாய் என்று சொல்லப்படுகிறது. 1 கோடி ரூபாய் பெறுமதியான அந்த போதைப் பொருட்கள் அங்கே அலுமாரியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆடை தொழிற்சாலை, ஆனால் அங்கே யாரும் வேலைக்கில்லை. ஆடை தொழிற்சாலையிலிருந்து எந்த விதமான ஆடைகளும் உற்பத்தி செய்யப்படவும் இல்லை, விநியோகிக்கப்படவும் இல்லை. ஆனால் அங்கே போதைப் பொருள் விநியோகம் மட்டுமே இடம்பெற்று கொண்டு இருந்திருக்கிறது. யாரோ ஒருவர் வழங்கிய அந்த தகவலின் அடிப்படையிலே அந்த இடம் சுற்றி வளைக்கப்பட்டு தேடுதல் மேற்கொள்ளப்பட்ட வேளையில் அங்கிருந்து ஒருவர் கைப்பற்றப்பட்ட வேளையில் இந்த 1 கோடி பெறுமதியான கேஷ் என்று சொல்லப்படுகின்ற போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் ஒரு தொகை பணமும் அங்கிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றன. எங்கிருந்தோ கொண்டு வரப்படுகின்ற போதைப்பொருள் இங்கே மொத்தமாக இறக்கப்பட்டு பல்வேறு இடங்களுக்கு இவை பகுதி பகுதியாக பிரித்து விற்பனை செய்யப்படுகின்ற ஒரு நடவடிக்கை தான் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. இதோடு சம்பந்தப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற மற்றும் ஒரு நபர் கைது செய்யப்பட்ட வேளையில்தான் பெரும் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இதிலே கைது செய்யப்பட்ட மற்ற நபர் வெஸ்லி பாடசாலையினுடைய ரக்பி பயிற்றுவிப்பாளர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நபர் மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தின் மிக நெருங்கிய ஒருவராக இருந்திருப்பதோடு மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தின் புதல்வர்களாக இருக்கின்ற நாமல் ராஜபக்ச, யோசித ராஜபக்ச போன்றவர்களின் மிக நெருக்கமான ஒரு நண்பர் என்று சொல்லப்படுகிறது. இவர்களது உதவியோடு தான் இந்த போதைப் பொருள் இங்கே விநியோகிக்கப்பட்டதாகவும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டு வருகிறது. அது மாத்திரமல்ல, இந்த பிள்ளைகளுக்கு ஏடு தொடக்கும் நிகழ்வு என்று சொல்லி ஒரு நிகழ்வு இருப்பது எங்கள் சம்பிரதாயமாக இருக்கிறது. பாடசாலை செல்கின்ற முதல் நாளிலே பிள்ளைகளுக்கு எழுத்து பழக்குவோம் விஜயதசமி தினத்தன்று. அதே போன்று சகோதர மொழி பேசுகின்ற நபர்களிடமும் ஒரு பழக்கம் இருக்கிறது. பாடசாலை செல்கின்ற முதல் நாளில் பிள்ளைகளுக்கு அங்கே எழுதி ஆரம்பித்து வைக்கின்ற ஒரு நிகழ்வு பெரும் சம்பிரதாயமாக இடம்பெற்று வருவதை நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். அப்படியான ஒரு சம்பவம் இந்த நண்பரின் மகனுக்கு இடம்பெற்ற வேளையில் அண்மையிலே மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிராந்தி ராஜபக்ச வந்து அந்த பிள்ளைக்கு எழுத்து தொடக்கி வைத்து பாடசாலை ஆரம்பித்து வைத்திருப்பதோடு நாமல் ராஜபக்சவின் படம் பொதிக்கப்பட்ட ஒரு அன்பளிப்பு ஒன்றினையும் அங்கே வழங்கியிருக்கிறார். அப்படியாக பார்க்கின்ற வேளையில் இந்த போதைப் பொருட்களின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்று திடுக்கிடும் பல தகவல்கள் இப்பொழுது வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. உங்கள் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும், இந்த அண்மையிலே கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கின்ற பாதாள உலக கும்பல், அதோடு சம்பந்தப்பட்டவர்கள் இந்த பெரமுன கட்சியைச் சேர்ந்தவர்கள் தான் என்று அவர்கள் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அவரும் மிகவும் நாமல் ராஜபக்சவின் மிகவும் நெருங்கிய நண்பராக இருந்திருக்கின்ற அதே வேளையில் இப்பொழுது 2வது நபரும் இப்பொழுது சிக்கியிருக்கிறார். இப்பொழுது வாயடைத்து என்ன பேசுவதென்று தெரியாத நிலைமையில்
மஹிந்த ராஜபக்ச குடும்பமும் நாமல் ராஜபக்சவும் இந்த மொட்டு கட்சியும் இப்பொழுது இருந்து வருகிறது. ஒரு சிறு விடயத்துக்காக குரல் எழுப்பி வருகின்ற விமல் வீரவன்ச, உதய ஹம்பம்பில, ஞானசான தேரர் இவர்களெல்லாம் இப்பொழுது எங்கே போய்விட்டார்கள் என்கின்ற கேள்வி மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது. அனுர திசநாயக்கா என்று சொல்லப்படுகின்ற அந்த மனிதனின் அரசாங்கம் எடுத்து வருகின்ற இந்த நடவடிக்கைகளுக்கு பயந்து வாய்ப்பூடி மௌனித்திருக்கிறார்களா என்கின்ற ஒரு கருத்து இப்பொழுது எல்லோர் மத்தியிலுமே எழுந்திருக்கிறது. ஒரு சிறு சம்பவம் இடம்பெற்றால் கூட போர்க்கொடி தூக்குகின்ற இந்த நபர்கள் இப்பொழுது எங்கே சென்று விட்டார்கள்? ஏன் இவர்கள் இந்த போதை கும்பலுக்கு எதிரான வார்த்தை பிரயோகங்களை மேற்கொள்ளவில்லை என்பது போன்று இப்பொழுது கருத்துக்கள் மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது. ஒரு நாட்டை இப்படியான ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து இளைஞர்களின் புத்தியை மழுங்கடிக்கின்ற ஒரு சம்பவத்தை மேற்கொண்டிருக்கின்ற இந்த பொதுஜன பெருமுன கட்சி இதற்கெல்லாம் பதில் சொல்ல போகிறதா? ஒரு நாட்டு மக்களது எதிர்காலத்தை சிந்திக்காது அந்த இளைஞர்களின் வாழ்க்கையை இப்படி செய்திருக்கின்ற இந்த கும்பல் எப்படி மக்கள் மத்தியில் மீண்டும் வந்து வாக்கு கேட்கப் போகிறார்கள்? எதிர்காலத்தில் இவர்கள் அரசியலை எப்படி நடத்தப் போகிறார்கள் என்பதுதான் இன்று எழுந்திருக்கின்ற பெரும் கேள்வியாக இருக்கிறது. எங்கு தொட்டாலுமே இந்த பொதுஜன பெருமுன கட்சி சார்ந்தவர்கள் தான் போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். நாமல் ராஜபக்ச சம்பந்தப்பட்டிருக்கிறார், மஹிந்த ராஜபக்ச குடும்பம் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தி தான் வந்திருக்கிறது. நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள், இப்பொழுது பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்ற ஒரு விடயம்தான் இந்த மார்க்கந்துர மதுஷ். மறந்திருக்க மாட்டீர்கள் இந்த பேரை. இந்த மார்க்கந்துர மதுஷ் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்படுகிறார். சிஐடியில் வைத்து அவர் விசாரிக்கப்பட்ட வேளையில் பல்வேறுபட்ட அரசியல்வாதிகளின் பெயர்களை அவர் வெளியிட்டிருக்கிறார். 80 அரசியல்வாதிகளின் பெயர் அவர் வெளியிட்டிருக்கிறார். இவர்களெல்லாம் தன்னோடு தொடர்பிலே இருக்கிறார்கள் என்பது போன்றும் தெரிவித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒரு பிரதேச சபையினுடைய தலைவராக இருந்த ஒருவர் பிரதேச சபையிலிருந்து மாகாண சபைக்கு வந்து மாகாண சபை மூலம் இராஜாங்க அமைச்சராக வந்து அரசாங்கத்திலே அவர் பதவி வகித்த பல்வேறு விடயங்கள் தொடர்பாக மார்க்கந்துர மதுஷ் விசாரணையிலே தெரிவித்திருந்தார். இப்படியாக சிஐடியில் இருந்த அந்த விசாரணையை வேறுடத்துக்கு மாற்றி இவர் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ள அவர்கள் எத்தனித்த வேளையிலே இவரை விடுதலை செய்யும்படி பல்வேறுபட்ட அரசியல் தலைவர்கள் அப்பொழுது அழுத்தம் கொடுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த அழுத்தத்தின் நிமித்தம் சிஐடியிலிருந்து அவர் வேறொரு பகுதிக்கு மாற்றப்பட்டார். வேறொரு பகுதிக்கு மாற்றப்பட்டு 24 மணித்தியாலங்களிலே மாளிகாவத்தை பகுதியிலே ஒரு 10வது மாடியிலே இவர் போதைப் பொருட்களை மறைத்து வைத்திருக்கிறார். எனவே அவற்றை தாங்கள் எடுக்கப் போகிறோம் என்பது போன்று இவர் அந்த 10வது மாடிக்கு அழைத்து செல்லப்பட்ட வேளையில் அங்கே அவர் சுட்டு கொல்லப்பட்டார். அந்த மாளிகாவத்தை பகுதிக்கு அப்பொழுது பொறுப்பாக இருந்தவர் யார் என்று பார்த்தால் தேசபந்து தென்னக்கோன் அப்பொழுது பொறுப்பாக இருந்திருக்கிறார். தேசபந்து தென்னக்கோன் யாருக்கு வேலை செய்தார் என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். தேசபந்து தென்னக்கோன் 24 மணித்தியாலத்துக்குள்ளே அந்த கடமையை கச்சிதமாக முடித்து மார்க்கந்துர மதுஷின் அந்த ஃபைலை அப்படியே க்ளோஸ் செய்திருக்கிறார். அப்படியாக இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் அவரிடமிருந்து பெறப்பட்டதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட சொத்து பத்திரங்கள், அவர் மறைத்து வைத்ததாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட பணங்கள், துபாயில் இருந்ததாக சொல்லப்படுகின்ற அவருக்கு சொந்தமான ஒரு சொகுசு மாளிகை, அது மாத்திரமல்ல, இந்த மார்க்கந்துர மதுஷ் கொழும்பிலே கார் வாடகைக்கு விடுகின்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்த வேளையில் அதை திறந்து வைப்பதற்கு வந்தவர் யார் என்று பார்த்தால் நல்லாட்சி அரசாங்கத்திலே பிரதமராக இருந்தவர் என்று சொல்லப்படுகின்ற கிளீன் மேன் என்று சொல்லப்படுகின்ற ரணில் விக்ரமசிங்கா வந்துதான் அந்த நிறுவனத்தை நாடாவட்டி திறந்து வைத்தார். இப்படியாக மார்க்கந்துர மதுஷின் மரணத்தின் பின்னால் பல்வேறுபட்ட சம்பவங்கள் மறைந்திருக்கின்றன. அதன் பிற்பாடு நல்லாட்சி மறைந்து கோத்தபாய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்தார். கோத்தபாய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்த அந்த வேளையில் அந்த மார்க்கந்துர மதுஷின் ஃபைல்கள் எல்லாம் அப்படியே க்ளோஸ் செய்யப்பட்டு அது எங்கிருக்கிறது என்று தெரியாமலே அவரது விடயம் மறைக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது மீண்டும் அது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. காரணம் என்னவென்றால் இதன் பின்னணியில் இருக்கின்ற அந்த 80 அரசியல்வாதிகளும் யார்?
அது தவிர கைது செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற பாதாள உலக குழுவோடு மேலும் பல அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவல் தான் பொது பாதுகாப்பு அமைச்சால் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த பட்டியல்கள் பாராளுமன்றத்திலே வெளியிடப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மஹிந்த ராஜபக்ச கும்பல் அல்லது இந்த பொதுஜன பெரமுன கட்சியைச் சேர்ந்தவர்கள் இதற்கான மறுப்புகளை இதுவரை தெரிவிக்கவில்லை, வாய்மூடி மௌனித்திருக்கிறார்கள். ஏனென்றால் பிடிபடுகின்ற இடங்கள் எல்லாமே இந்த பொதுஜன பெரமுன கட்சியின் பேர்தான் அடிபடப் போகிறது. இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அண்மையிலே 25 கோடி பெறுமதியான இந்த 2 கண்டெய்னர்களை மறைத்து வைத்திருந்தார் என்று சொல்லப்பட்ட அந்த நபர் மனம் பேரி அவரது தந்தையினுடைய தோட்டம் அகலப்பட்டு இருக்கிறது. அந்த தந்தையின் தோட்டம் அகலப்பட்ட வேளையிலே அங்கிருந்து பல்வேறுபட்ட பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட T56 ரக துப்பாக்கிகள், போலீசாரின் சின்னம் பொறிக்கப்பட்ட டிஷர்ட்டுகள், துப்பாக்கிகளை தாங்கி வருகின்ற பட்டிகள், இன்னும் பல்வேறுபட்ட துப்பாக்கி ரவைகள், போலீசாரின் உடையொத்த உடைகள், அதே வேளையில் பல்வேறுபட்ட பொருட்கள் அந்த தோட்டத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மனம்பேரியின் தந்தை 83 வயது நிரம்பிய அந்த தந்தை இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். எனவே மஹிந்த ராஜபக்ச கும்பல் இனி தலையெடுக்குமா என்பது பல்வேறுபட்ட பேசுபொருளாக இருந்து வருகிறது. ஏனென்று சொன்னால் இந்த கைப்பற்றப்பட்ட இந்த ஆயுதங்களின் பின்னால் என்ன இருக்கின்றன என்பது தொடர்பாகவும் பல்வேறுபட்ட விடயங்கள் துருவி ஆராயப்பட இருக்கின்றன. எனவே பொதுஜன பெரமுன கட்சி இனி என்ன செய்யப்போகிறது என்று எல்லோரும் கேள்விகள் கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதாவது கைது செய்யப்பட்டிருக்கின்ற கெகல் பத்திர பத்மே தெரிவித்ததாக சொல்லப்படுகின்ற முன்னைய நாள் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களது பெயர் பாராளுமன்றத்திலே பொதுமக்களுக்காக வாசிக்கப்பட இருக்கின்ற என்ற அந்த செய்தி பெரும் பரபரப்பை இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறது. உங்கள் மத்தியிலும் இந்த அரசியல்வாதிகள் இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. எனவே இவைதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன. இவை தொடர்பான உங்களது கருத்துக்களை அறிய நான் ஆவலாக இருக்கிறேன். மற்றும் ஒரு செய்தி குறிப்பில் சந்திப்போமா? அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.